வணக்கம் நேயர்களே. தேமுதிகவோட உண்மையான விசுவாசி அன்று முதல் இன்று வரை கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிக்காக தன் உயிரை கொடுத்து உழைச்ச உண்மையான விசுவாசி திரு மீசை ராஜேந்திரன். அவர் இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு விலகி அஇஅதிமுகவில் திரு எடப்பாடியார் அவர்கள் முன்னிலையில் போய் சேர்ந்துட்டார். உண்மையில் தேமுதிக கட்சியில் நடப்பது என்ன? உண்மை விசுவாசிகளுக்கு மதிப்பு இல்லை என்ற ஒரு நிலைதான் அங்கு நிலவுகிறது. சுயநலம் ஒன்றுதான் இன்று தேமுதிகவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். யார் இந்த மீசை ராஜேந்திரன் என்று நாம் வரலாறை திருப்பி பார்க்க வேண்டும். இவர் விஜயகாந்த் அவர்களோட ரசிகர் மன்றத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷம் மன்றம், 20 வருஷம் கட்சின்னு கடுமையான ஒரு விஜயகாந்தோட விசுவாசி அப்படின்னு தான் சொல்லணும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கியவுடன் பல நடிகர்கள் அந்த கட்சியில் சேருவாங்கன்னு ஏராளமானவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்குலாம் யாரும் வரல. விஜயகாந்த் அவர்களோட கட்சியில் எந்த ஒரு நடிகரும் சேரலை. ஆனால் திரு மீசை ராஜேந்திரன் அவர்கள் அன்னைக்கே அந்த கட்சிக்காக உள்ளே ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணாருங்க. எப்படி நடிகர் மன்சூர் அலிகான் விஜயகாந்த் அவர்கள் மேலே ஒரு அன்பு பற்று பாசம் வச்சுருப்பாரோ, அதே அன்பு பற்று பாசம் இந்த மீசை ராஜேந்திரன் விஜயகாந்த் அவர்கள் மேலே வச்சுருந்தார். ஆனால் மன்சூர் அலிகான் கூட அரசியலுக்குள்ளே விஜயகாந்த் அவர்களோட வரல. ஆனால் இவர் கட்சி தொடங்கிய காலத்திலேயே ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். அந்த நேரத்தில் இவர் நடிகர் விஜய் அவர்களோட திருப்பாச்சிங்கிற படத்தில் நடித்து அந்த ஆடு வெட்டுற காட்சி, நகைச்சுவை காட்சி பெரிய பிரபல்யம். இவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த நகைச்சுவை காட்சியை சொல்லி முரசுக்கு ஓட்டு போடுங்க, தீபத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு விஜயகாந்துக்கு கொடுத்த அத்தனை சின்னத்துக்காகவும் ஓட்டு கேட்ட ஒரு மனிதன் இந்த மீசை ராஜேந்திரன். இவர் ஒரு முறை நான் பார்த்தேன், திருவில்லிபுத்தூர் தொகுதியில் அங்கே வேட்பாளராக நின்ன திரு தாமோதர கண்ணன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருந்தார். அப்படி வாக்கு சேகரிக்க வந்தவர் அந்த கட்சி ஆஃபீஸுக்குள்ளே மனுஷன் 6 அடி உயரம். அங்கே இருக்க கட்சி ஆஃபீஸோட வாசல் படி பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி 5.5 அடி தான். நச்சுன்னு உச்சந்தரையில் முட்டிக்கிட்டார். அப்படியே சாதாரணமாக தேய்ச்சி விட்டுட்டு போய் ஜீப்பில் ஏறி கடகடன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனிதன். இப்போ என்ன பிரச்சனைனா, தனித்து நிற்கும் போதெல்லாம் இவருக்கு சீட்டை கொடுத்துருவாங்க. மனுஷன் சொந்த காசை போட்டு உசுரை கொடுத்து ஊர் ஊராக சுற்றி வாக்கு வாங்கி தேமுதிக கட்சிக்காக உழைச்ச மனுஷன் ஒரு கூட்டணின்னு போகிறப்ப இவருக்கு சீட்டு கொடுக்கறதில்ல. ஏற்கனவே அப்பவும் அதே பிரச்சனை தான், இப்போவும் அதே பிரச்சனை தான். இப்போ 10 சீட்டு கிடச்சிருக்கு. இவரை விட உண்மையான விசுவாசி யார் இருக்கா? முழுக்க முழுக்க தன் குடும்பத்துக்கும் தனக்கு வேண்டியவங்களுக்கும் சீட்டை பகிர்ந்துக்கிட்டால் இவரை மாதிரி உண்மையான விசுவாசி இந்த முடிவை தான் எடுப்பாங்க. திரு மீசை ராஜேந்திரன் அவர்களை நம்ம எந்த வகையிலையும் குறையும் சொல்ல முடியாது, குற்றமும் சொல்ல முடியாது. அவர் சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. சமீபத்தில் தான் அவரோட குழந்தைக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் கிங்காங்கு அவர் நல்லா இருந்தால் மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், சொல்கிறேன்னு தப்பாக நிற்கக்கூடாது, குள்ளமான மனுஷன் மீசை ராஜேந்திரன் அவர்களோட காலில் விழுந்தார். பதிலுக்கு இவர் 6 அடி மனுஷன், இவர் அவரோட காலில் விழுந்தார். அந்த அளவுக்கு மனித நேயமும் மனிதாபிமானமும் கொண்ட நல்ல மனுஷன். திருநெல்வேலி மாவட்டத்தில் தேமுதிக நிலச்சி நிற்கிது, தேமுதிக பேர் வாங்கியிருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த மனுஷன் தாங்க. இன்றைக்கி அவரையே நீங்கள் புறந்தள்ளிட்டு போகிறீங்கன்னா அவரோட எண்ணத்தை எப்படி பிரதிபலிப்பார்? இப்படி தான் பிரதிபலிப்பார். சரியான முடிவு எடுத்திருக்கிறார் மீசை ராஜேந்திரன் அவர்கள். அவர் இந்த கட்சிக்கு போகணும், அந்த கட்சிக்கு போகணும், நம்ம அதெல்லாம் சொல்லலை. அவருக்கு எது விருப்பமோ அந்த கட்சிக்கு போயிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் திரு மீசை ராஜேந்திரன் அவர்களே. இனி உங்களுக்கு அரசியலில் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு உண்மையான உழைப்பாளி, ஒரு உண்மையான விசுவாசி அப்படிங்கிறது உங்களை நேரில் பார்த்த எங்களுக்கு தெரியும். இந்த அரசியலில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து கண்காணிச்சுக்கிட்டு வரோம். தேமுதிக கட்சியில் யார் உண்மையான உழைப்பாளி, யார் விசுவாசின்னு. அந்த வகையில் விரல் விட்டு எண்ணும் முக்கிய தலைவர்களில் திரு மீசை ராஜேந்திரனும் ஒருவர். இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக கூட நின்னவருங்க அவர்.
அப்பேற்பட்ட மனுஷனுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்காம ஒதுக்குனீங்கன்னா அவர் எடுத்திருக்கிற முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமாக இவரை மாதிரி இன்னும் பல தலைவர்கள் மாற்றுக் கட்சிக்கு போவாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது தேமுதிகவின் மங்கும் நிலை, மங்கும் காலம். உங்களுக்கு ஒளி நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை. வாய்மை நிச்சயம் வெல்லும், உண்மையும் வெல்லதான் செய்யும். வாழ்க திரு மீசை ராஜேந்திரன்.